ஜானகி கும்பல வேற கூட்டிட்டோம், மணி வேற ஆச்சு, வருவாங்களாடா? இவ்வளவு சீக்கிரம் கட்டடம் கழுத்து உயரத்துக்கு வரும்னு தெரிஞ்சிருந்தா பெரிய சமாதியா கட்ட ஆரம்பிச்சிருக்கலாம்டா. யோ மணி ஆச்சியா, எங்களுக்கு வேற வேலை இல்ல. மணி 12 போகுது, சட்டு புட்டு முடிங்க, பாத்துட்டு போறோம். யோ உன் கெடியார பாசியா? யோ மணி 12 ஆயிடுச்சியா, ஏன் நிக்கிறேன்? அதே வந்துங்க ஞாபகம் வரதியா? காரக்கரண்டிய கல்லோட கல்லா வச்சு கட்டடம் கட்டிட்டேன், கரண்டியில நின்னுகிட்டு இருக்கிறேன். இந்த கரண்டி சீக்கிரம் முடிச்சிட்டு கூடியா, வேலைக்கு போகணும். நீங்க கொத்தனாருங்களா இல்லைன்னா சித்தாடா வெறியாத்தாதே? இப்ப நம்ம சமாதியில சாகல, அவங்களா நம்ம 2 பேரையும் வெளியே இழுத்து போட்டு மீதி மீதி வச்சு கொண்டுடுவாங்க. ஒருவேளை நிஜமாவே சமாதி ஆயிட்டா என்னடி பண்றது? அதுக்காக நாம உடனே கட்டி ஏற முடியுமா? அவங்களாவது சமாதியில இறங்குறதாவது. நீ தைரியமாயிரு. அம்மா ஒரு அதிசயத்தை கேட்டீங்களா? காதல்ல தோல்வி அடைஞ்ச யாரோ 2 பேரு உயிரோட சமாதி ஆக போறாங்களா? தமக்கு மைதானம் பக்கம் ஒரே கூட்டமா இருக்குமா. இங்க பாத்தியாடா, ஊருக்கு போறதுக்கு டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்குது. இதையும் மூடிட்டோம், அப்புறம் போயிட வேண்டியதான். பயணம் போயிடுவோம். காதல் சமாதி காண தவறாதீரே. கட்டடம் கிடையாது, இன்னும் 3 கல் வைத்தால் போதும், மூச்சே நின்று விடும். காதல் சமாதி காண தவறாதீரே. கட்டடம் கிடையாது, காதல் சமாதி. என்னையா வேடிக்கை? சாகுது வேடிக்கை பாக்குறீங்களா? போங்கயா. அவங்கதான் பைத்தியக்காரத்தனமா சாக போறாங்கன்னா நீங்களும் வேடிக்கை பாக்குறீங்களா? போங்கயா. நிஜமாவே சமாதிக்குள்ள இறங்கிட்டாங்களே, இப்ப என்னடி பண்றது? இப்ப கூட ஒண்ணும் குடிமுடிவு போகல. காதலுக்கு சம்மதம்னா கல்ல எடுத்துறோம், இல்லன்னா உள்ளேயே செத்துருவோம். செத்துடுவோம். சம்மதமா? சம்மதம் சம்மதம் சம்மதம். டேய் அம்மனை குடிச்சாங்கடா. ராஜா, ஜானகி, ரமா, தங்கமுத்து. படகே தண்ணீர போகுமா? என்ன தரையிலையா போகும்? படகுல போறதுக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். அது மாத்திரம் இல்ல, நிறைய தண்ணியும் நல்ல துடுப்பும் வேணும். இருக்குல்ல? இருக்கு. என்ன கேக்குற? சத்தியமா? விசாரிக்க சொன்ன. படகுல போறதுக்கு வாடகை என்ன கேக்குற? தலைக்கு 2 ரூபா. உடம்புக்கு? நான் கிண்டல் பண்றியா? இல்லையா, 2 ரூபா தானே. சரி நீ வெளியே வா, நாங்க படகுல ஏறிட்டு போறோம். முடியாது, நானும் கூட வருவேன், தனியா தரமாட்டேன். சரி விலைக்கே முடியா? தரமாட்டேன். தரமாட்டேன்? மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். ஏன்டா சண்டை போட்டுக்கிறீங்க? நமக்கு வழி இல்ல. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் உங்ககிட்ட விஷயத்தை மறைக்கிறது சரியில்லை. உண்மையை சொல்லிடுறேன் சார். மிஸ்டர் சிதம்பரத்தோட மகன் ஜானகிராம, அவர் நிறைவாவே 2 நாளா இருக்கா சார். காதலா? ஆமா சார். சிவரேறி குதிச்ச பயலோட காதலா? வீட்டுக்கு பின்பக்கமா வந்தவனே முன்பக்கமா வரவேற்கணுமா? முடியாது, ஒரு காலம் முடியாது. ஜனம் வரட்டும், ஜல்லி வரட்டும், அதை பத்தி எனக்கு அக்கறை கிடையாது. ஐ டோன்ட் கேர். வீட்டுக்குள்ள காதல் கீதல் பேசவே கூடாது. ஆமா, வேணும்னா அந்த பையலுக்கே கல்யாணத்தை பண்ணி வச்சுடுறேன். தட் ஐ கேன் டூ. ராஜாமணி ரமாவும் பரப்பிட்டு கொடைக்கானல் வர்றா, தத்தி வந்திருக்கா. யாரு வர்ற தத்தி வந்திருக்கு? ராஜாமணி ஐயரும் ரமாமணி முதலியாரும் பரப்பிட்டு வர்றாங்க. ஒவ்வொருத்தன் குறுக்க குறுக்க டிஸ்போஸ் பண்ணேன்டா. இருடா. ஏன்பா வாட்ச்மேன், எப்போதும் என் வீட்டையே நீ வாட்ச் பண்ணிட்டு இருந்தா எப்படி? உன் வீட்டை வாட்ச் பண்ணவே மாட்டியா? லீவ்ல போக மாட்டேன்? ஐயோ பாவம், நீதான். நிஜமா சொல்றீங்க? ஏன்பா உனக்கு எவ்வளவு நாள் லீவ் வேணும்? எவ்வளவு பணம் வேணும்? 15 ரூபா பணமும் 1 நாள் லீவ் கொடுத்தா இன்னைக்கே போயிட்டு நாளைக்கு வந்துடுவேன். பிச்சை புத்தி. இந்த 50 ரூபா பணமும் 4 நாள் லீவும் தர்றேன். இன்று போய் நாளை வராதே, 5வது நாள் வா. அதுக்கு மத்தியில வரக்கூடாது, தலையே காட்டக்கூடாது. போயிட்டு வா. ரமாமணி ரமாமணி முதலியா ரமாமணி முதலியா ராஜாமணி ஐயர், ராஜாமணி ஐயர். ஐயனி முதலாளி என்னப்பா வேடிக்கை? போயப்பா. பிள்ளைங்களை வீட்டை விட்டு துரத்திட்டு இரும்பு மனசை வச்சு விட்டு கல்லு மாதிரி நின்றுகிட்டு இருக்கீங்க. இது நியாயமா? நீங்க பிள்ளைங்களுக்கு அது என்னது அட்ஜஸ்ட் பண்றீங்க. அன்ஜஸ்ட் அநியாயம். இங்கிலீஷா? ஏய், மறுபடியும் நீ இங்கிலீஷ் பேசுன, இங்க இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணி செத்து போடுவாமா. பாவம் பிள்ளைங்க, சட்னி இல்லைன்னா இட்லி சாப்பிட மாட்டாங்க. காப்பியில கொஞ்சம் சீனி குறைஞ்சா கூட காப்பி குடிக்க மாட்டாங்க. சில்லறை இல்லைன்னா ஹோட்டலுக்கு போக மாட்டாங்க. ஆமா, இவனுங்க ஹோட்டலுக்கு போனா எல்லா ஹோட்டலையும் இழுத்து மூடிட போறாங்க. கிடக்குறாங்க கழுதை. அந்த கழுதைகளை பத்தி பேச்சு என்கிட்ட இருக்காது. ஆமா, மகனே இல்லைன்னு சொன்ன அதே அப்பா வாயால நீதான் என் மகன், நீதான் என் மகன் அப்படின்னு கதற கதற கூப்பிட வைக்கணும். அதுக்கு திட்டம் காவிய கட்டிக்கிட்டு சாமியாரா போய் மலை மேல உட்காந்துக்கோமா? மடையா, மலை மேல இவ்வளவு உயரத்துல உட்கார்ந்து இருக்கிய கழுத, கீழே விழுந்து கையக்கார ஒடிச்சுக்கு போறீங்கடா, இறங்குங்கடா அப்படின்னு சொல்லுவாரே தவிர மகனேன்னு சொல்ல மாட்டாரா. அப்பாவிய மலை மேல ஏற்றிடுவோமா? மாடிப்படியே ஏற முடியாத உருவம் மலை மேல எங்கடா ஏற போறாரு? மறுபடியும் மடையா திட்டம் எதையாவது கண்டுபிடிப்போம். பெரிய விஞ்ஞானிகளாவும்
உலகம் போற்று மேதாவிகளான இந்த பிள்ளைங்க யாருன்னு ஊரே கேட்கும். அப்போ என் பிள்ளைக்குதான் அப்பா சொல்ல மாட்டாரா? விஞ்ஞானிகளாவா? அதுக்கு புத்திசாலித்தனம் வேணுமே. அதான் நம்ம கிட்ட இல்லையே. இருக்கிறத வச்சு ஏதாவது பண்ணுவோம். மடத்தனமா ஏதாவது செய்வோமா? அதான் நம்ம கிட்ட இருக்கே. அதெல்லாம் வேணாம். பேசாம ஒரு கசாப்பு கடை ஆரம்பிப்போம் அப்பா பேர்ல. இதுதான் சீமான் சிதம்பரத்தோட கறிக்கடை அப்படின்னு ஒரு போர்டு எழுதி ஆடு தொங்குமே, அது மேல இந்த போர்டை தொங்க விட்டுருவோம். ஐயோ மானம் போகுதுடா. பிள்ளைங்களே வாங்கடா வாங்கடான்னு கூப்பிட்டுக்க மாட்டாரு. மானம் போகுதா? போறதுக்கு எங்கடா மிச்சம் வச்சிருக்கோம்? நம்ம ஒண்ணுமே மிச்சம் வைக்கலையா? பெத்த பாசத்தை தவிர வேற என்னடா மிச்சம் வச்சோம்? அப்பா கேதுரா பெத்த பாசம், அம்மா தானடா பெத்தாங்க, அவங்களுக்கு தான் பெத்த பாசம். இவருக்கு ரத்த பாசம். ரத்த பாசம். ஜனகி ரத்த பாசம், இதை வச்ச ஒரு பிளான். அப்படின்னா என் மேல ரத்தம், உன் மேல பாசம். அப்படின்னா எத்தனை தரம் கேட்டாலும் அதேதான். ஜானகி நீ என்ன கொலை பண்ற. கொலையா? கொலை பண்ற மாதிரி. அப்புறம் உனக்கு தூக்கா தொங்குற மாதிரி. விளக்கமா சொல்றா. நீ என்ன கொன்னுட்ட மாதிரி நடிக்கணும். என்ன பார்த்து அப்பா மகனே மகனே கதறணும். செத்த நானும் உயிரோடு இருக்கிற நீயும் அவரை பார்த்து சிரிக்கணும். கரெக்டா. அப்ப கூட அப்பா கதறலடா, அம்மா சும்மா விடுவாங்களா? ஜானகி நம்ம போடுற திட்டம் அழகா முறையா பிரமாதமா இருக்கணும். சரி, நான் ஏன்டா உன்னை கொலை பண்ணணும்? நீ என்ன கொலை பண்ணிவிட? நம்ப மாட்டாங்க. அப்பாவுக்கு தெரியும் நான் கையாளாகாதவன். ஜானகி நம்ம போடுற திட்டம் ஒழுங்கா நிறைவேறணும்னா நீ தான் என்ன கொலை பண்ணணும். எங்க? இங்க. உன்னை எங்க குத்துனாலும் செத்து போயிடுடா. எந்த இடம்? வாட் இஸ் லொகேஷன்? லொகேஷன் இங்கேயே, கொடைக்கானல்லையே. சரி, நான் உன்னை கொலை பண்ணிட்ட மாதிரி நடிக்கணும்னா உனக்கு எனக்கு விரோதம் வேணும். அதுக்கு யார் சாட்சி? சாட்சி சாட்சி சாட்சி. டெலிகிராம் ஐடியா. நம்ம சண்டைக்கு சாட்சி வர போறாங்களே, ரமாவும் ராஜாமணியும் அவங்கதான். கரெக்டா? அப்போ அவங்க முன்னாடி நாம 2 பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி நடிக்கணும். எப்போ? அவங்க வர்றப்போ. அவங்க கண்டாடா வரங்கடா. ஆரம்பி. ஐயோ புறாரே. ஹே ஜானகி. ஜானகி உள்ள வா. எங்க அப்பா என்ன பார்த்து நீ என் பிள்ளை எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போட மாட்டாரு. எல்லாம் இவனாலதான். கொன்னுடுவேன்டா உன்னை. என்ன கொல்லுவே? உன்னை போடப்பே. எல்லாம் இவனால. அப்பா இல்ல, அவர் சொத்தை